நாங்கள் இன்றைக்கு அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடி பேசிய போது சில கருத்துகள் பெற்றோரிலிருந்து சில கேள்விகள் எங்களுக்கு அனுப்பப்பட்டது. சில பெற்றோர்கள் சார்பா மற்றது பெரியவர்கள் சார்பா இளையோரிடம் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதெல்லாம் தந்தார்கள். So we had our first this year's NTYO meeting yesterday, and we got a list of questions from some of the elders in the society asking us a few questions, what they always wanted to ask the youngsters, what they really fear about certain things that we do and how we understand the culture. ஸோ எங்களோட இளைய தலைமுறை எப்படி எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட பண்பாடுகளையும் எங்களோட மொழியையும் அறிந்திருக்கிறன்ற பற்றி நிறைய கேள்விகள் எங்களுக்கு வந்திருந்தது. அதுக்கு சில விடைகளை தான் நாங்கள் தரப்போகிறோம். சில கேள்விகளை நானே தயாரித்து வைத்திருக்கிறேன், எங்களுக்கு வந்த கேள்விகள். அதை நான் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை கேட்க போகிறேன். அவர்கள் யாராவது விரும்பினோரால் பதில் சொல்வார். கடைசியாக முடிந்த பிறகு நாங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை தொடாமல் இருந்திருந்தால் அந்த தலைப்புக்காக நீங்கள் கையை உயர்த்தலாம். நாங்கள் உங்களுக்கு 1 நிமிடம் தாரோம், நீங்கள் கேள்வி கேட்கலாம். யாராவது இளையவர்கள் அதுக்கு பதில் சொல்வார்கள். இன்றைக்கு நாங்கள் உண்மையாகவே மனதில் என்ன நினைக்கிறோம்ன்றதை பற்றி வந்து பயம் இல்லாமல் உங்களிடம் பேச போகிறோம். அதே நேரம் நீங்களும் பயம் இல்லாமல் எந்த கேள்வி வேணும்னாலும் எங்களிடம் கேட்கலாம். So I just explained to them that they can ask basically any question we want at the end, but we have like a set of questions that we've already got from them. So we'll get started. So முதலாவது ஒரு கேள்வி எங்களிடம் வந்தது என்ன என்றால், தமிழ் படிக்கிறது கிட்டத்தட்ட இதில் இருக்கிற அனைவருமே வீட்டில் இருக்கிற பெற்றோர்களாலேயும் மற்றது பாட்டிமாராக இருக்கலாம் மற்ற வயதுக்கு வந்தவர்களால் தமிழ் படிக்கிறதுக்காக தமிழ் கல்விகளுக்கு தமிழ் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டவர்கள். அப்படி தமிழ் படிக்கும் போது, அதாவது புலம்பெயர் நாடுகளில் தமிழ் படிக்கும் போது எழுத்து தமிழை படிப்பது எவ்வளவு முக்கியமானது? அதாவது பேச மட்டும் தெரிந்தால் போதுமா அல்லது எழுத்து தமிழ் முக்கியமானதா? அதாவது is it enough to know this is it enough to just be able to speak Tamil, or is it very important for us to be able to write and also read Tamil? So that's the basic question that we have for some of the youngsters. So if any one of you are ready to answer that. வணக்கம். என்னையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தமிழ் தான் மிகவும் முக்கியம். ஏன்னா பேச்சு தமிழ் ஒரு அளவுக்கு தான் நம்ம பேச முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும்னா நம்ம எழுத படிக்கவும் கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம பேசுகிறதும் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவோம். அப்புறம் தமிழ் வகுப்புகளில் எழுதுறது தான் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பேசுறது நம்ம வீட்டில் பேசுகிறோம், வெளியில் பேசுகிறோம். அப்புறம் இங்கே பேசினா தான் நம்ம பேச்சு தமிழையும் கற்றுக்க முடியும். தமிழ் வகுப்பில் நம்ம எழுத்து தமிழ் படிக்கிறது பற்றி தான் நம்ம அதிகம். ஓகே, நன்றி மாதவி. மாதவி மிக அருமையாக தமிழில் பேசினார். வணக்கம், என் பெண் சரண்யா. தமிழ் பேசுகிறது முக்கியம்தான், ஆனால் எழுதுறதும் கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து தமிழ் பேசுகிறோம், அதுக்கு வீட்டில் பேசுகிறோம். ஆனால் உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா ஒவ்வொரு எழுத்தும் படிக்கும் போது தான் அந்த உச்சரிப்பு நம்மளுக்கு தெரிய வருது. அதுலேருந்து தான் தமிழ் ஒழுங்காக பேச முடியுது, நல்லாவும் பேச முடியுது. அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டும் பழகிறது தான் கண்டிப்பாக முக்கியம். இதுக்கு யார்கிட்டையாவது மாற்று கருத்து இருக்கா? யாராவது பேச மட்டும் முடிஞ்சா போதும்னு நினைக்கிறீங்களா? So, Vanakam, Yen Pei Anita. Both of them actually know how to speak Tamil very well. I speak Tamil brokenly. So I just want to kind of say the opposite side. I think that it's very important to learn how to speak Tamil first and then learn how to write, because if you can't speak Tamil properly, then you can't communicate with family members. You can't, enjoy a lot of the culture. So I think it's very important to first learn Tamil, spoken Tamil, colloquial Tamil, and then afterwards learn the written language. ஓகே, நன்றி, மிகவும் அருமை. நாங்கள் வேறு யாராவது? ஓகே, சரி. எங்களுக்கு 2வது கேள்வி இன்னொன்று எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது என்னென்னா, தமிழ் படிக்கிறதுன்றது எல்லார் பெற்றோருடைய அவாவும் பெரிய ஆசை ஒன்றும். அப்போ பெற்றோர்கள் கிட்டத்தட்ட எப்போவுமே ஒரு குழந்தை பருவத்தில் எல்லா குழந்தைகளையுமே தமிழ் வகுப்புக்கு அனுப்புவார்கள், தமிழ் படின்னு சொல்லுவார்கள். ஆனால் ஒரு அளவு வயது வந்தோடனே, நீங்கள் ஒரு இளைஞராக வந்த உடனே அது பெற்றோர்களால் உங்களிடம் எல்லாத்தையும் திணிக்க முடியாது. நீங்கள் சில நேரங்களில் நீங்களே அதுக்குரிய அந்த முயற்சி எடுத்து படிக்க வேண்டும்.
அப்போ சில நேரங்களில் நாங்கள் இங்கே வளரும் போது நீங்கள்லாம் வளரும் போது நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே இப்போ வந்து எனக்கு என்னோட வயது சரி, இப்போ நான் வந்து எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வயது எனக்கு வந்துட்டுது, எனக்கு பிடிச்சிருந்தா நான் தமிழ் படிக்கிறேன். அப்போ எந்த வயதில் அந்த அந்த அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அந்த என்ன அந்த கடமை பொறுப்பு எப்போது பரிமாறுகிறது ஒரு ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து உங்களிடம்? எந்த வயசுல நீங்க நினைக்கிறீங்க, இல்லாட்டி எப்போது நீங்க நினைக்கிறீங்க பெற்றோர் எங்களுக்கு இனிமேல் சொல்ல தேவையில்லை, நாங்க வந்து அதை நாங்க முன்னெடுத்து அந்த பொறுப்பெடுத்து கடமையா நாங்க நினைச்சு நாங்க தமிழ் படிக்கணும் என்று? So the next question that we have is one of the biggest desires of our parents is for us to be able to, most of the youngsters to be able to speak and also be able to converse in Tamil. And so they always take the initiative to send us to Tamil schools, and they tell, okay, you need to learn Tamil, and they really push you, they really push the children. But at what point do you think it really becomes your responsibility? They don't have to really tell you anymore as much as they did in the before, but it really becomes the point where you need to be able to take initiative and you need to be able to say, okay, I want to learn Tamil and this is how I'm going to do it. So when do you think that is, or what's the age? வணக்கம்ங்க, என் பேர் வசந்த். யாராவது எம்ஜிஆர் படம் மன்னாதி மன்னன் பார்த்துருக்கீங்களா? அதில் அச்சம் என்பது மடமையடான்னு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி வரும். அது வந்து கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை. அதேபோல் அமெரிக்காவில் வாழ்கிற தமிழ் அன்னைகள் அந்த மழலையின் உடலில் தமிழ் ஆர்வம் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். ஏன்னா அந்த ஆரம்பத்தில் அந்த பெற்றோர்களோட ஆதரவு மிகவும் முக்கியம். அந்த ஆதரவு இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்கு நல்ல தமிழ் பேச முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நான் வந்து என் அம்மா அப்பா கூட தமிழில் பேசவே மாட்டேன். நான் அவங்க கூட சுத்தமான ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். ஆனால் மற்றவங்க கூட என்னால் தமிழில் பேச முடியும். என் அப்பா கூட அவ்வளோ தமிழில் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என் அப்பா சும்மா சொல்கிறேன்னு, பட் என் அப்பாவுக்கு அவ்வளோ தமிழ் தெரியாதுங்க. அவர் வந்து உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் என் அப்பா கிட்ட, உங்களுக்கு இயற்பியல்னா என்ன தெரியுமான்னு கேட்டிருக்கேன். இயற்பியல்னா ஃபிசிக்ஸ், அது இல்லை, அவருக்கு அது தெரில. அப்புறம் வந்து உங்களுக்கு அப்புறம் என் அப்பாவுக்கு வேப்பாளருக்கும் வாக்காளருக்கும் வித்தியாசம் தெரியாதுங்க. அது என்ன ஒரு ஸோ அது சும்மா சொல்கிறேன். பட் ஆக்சுவலி உண்மையிலே இந்த மாதிரி குழப்பம் நடந்திருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, என் அம்மா அப்பாவை கூட நான் அதிகமாக தமிழில் பேசுகிறதே இல்லை. ஏன் நான் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு எடுத்து நான் வந்து தமிழ் படிக்கிறது, அதுக்கு மேலே ஒரு உணர்வு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி ஒவ்வொரு ஆண்டும் நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ளவர்கள் கூட தமிழில் மட்டும்தான் என்னால் பேச முடியும். ஏன்னா என் அப்பாலாம் வந்தது வந்து அது கிராமம், அது யாருக்கும் தமிழ் தெரியாதுங்க. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, இல்லை இலங்கை அனுப்புங்க. கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கடமை வந்து பெற்றோர்கள் மேலே இருக்குது. ஆனால் பிள்ளைங்க வந்து ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு போனால் இல்லை இலங்கைக்கு போனால் தான் அவங்களுக்கு அந்த கடமை, அந்த உணர்வு வரும் அவங்களுக்கு. ஸோ ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் அனுப்புங்க, ஊருக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. மிகவும் அருமை வாசன். நீங்கள் இயற்பியல்னு சொன்னீங்க, நாங்கள் இலங்கையில் பௌதிகவியல்னு சொல்லுவோம் ஃபிசிக்ஸை. அப்போ எனக்கே நீங்கள் இயற்பியல்னு வந்தால் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அப்பா பாவம். வேறு யாராவது? நானும் வசந்தன மாதிரி தான். பெற்றோர்கள் தான் முதல்ல நமக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்கணும். அவங்க நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஆசை வரும். அப்புறம் ஒரு வயதுக்கு மீறி நாங்களே ஒரு முடிவெடுத்து எனக்கு தமிழ் படிக்கிற ஆர்வம் இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து பெற்றோர்கள் தான் வந்து அதை என்கரேஜ் பண்ணோம். பெற்றோர்கள் வந்து தமிழ் சொல்லி கொடுக்க மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி பேரவை கொண்டு வருது,
ஒவ்வொரு தமிழ் சங்கத்துக்கும் கூட்டிட்டு வருது, தமிழ் வகுப்புக்கு விடாமல் எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த ஆர்வம் வரும். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ யார்கிட்டையும் இல்லை என்னதால, அப்போ நாங்கள் அப்புறம் சபையோரிட இருந்து சில கேள்விகளை எடுக்கலாம். அடுத்த கேள்வி, உங்களுக்கு தமிழ் படிக்க எப்படி ஆர்வம் வந்தது? இல்லைன்னா இன்றைக்கு நீங்கள் நல்லா தமிழ் படித்தாக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் பேச முடிஞ்சால் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை தமிழ் பேச முடியாட்டி நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ what do you guys feel if you're able to talk in Tamil, how did you get actually like interested in learning Tamil? If you're not really able to converse in Tamil so much, what do you really feel about it? What's your feeling about it? Are you guys like really fine with that, or do you regret? ஹாய், என் பேர் சுமி. எனக்கு கொஞ்சம் தமிழ் பேச தெரியும், கொஞ்சம் எழுத தெரியும், அப்புறம் கொஞ்சம் படிக்க தெரியும். ஆனால் மற்றெல்லாம் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். I really have learned Tamil because of going to Tamil class weekly every Friday. We got to learn about Tamil literature, and our parents taught us how to read and write, and it was all very wonderful. Like, I'm really grateful for it. But I also wish that, kind of going back on the last question, I wish that when I was younger, I was forced to speak in Tamil more. Now that I'm older, I realize it's my responsibility, and I want to take the responsibility. And I think it's great coming to something like Fetna and hearing people like Vasant and Madhavi speak Tamil so fluently. It's really inspiring, and I really hope that you continue to bring your kids to Tamil Sangams and Fetnas so they can also be exposed to the same culture. Vanakkam, en per Ajay. I know Tamil to a certain extent. That's all thanks to my mom. Because when I was little, and she can attest for this, I was a very, very curious child, and we would go to the malls together, and we would end up, it sounds bad, and it kind of is, but we would end up gossiping about people, and I would always want to know what she was saying, and like all the comments she was like making about other people, like, ayya, anda atta party podave parangama, chi. Or we would go into the jewelry section and be like, yeah, karmo. And so I learned all like the pita porakal and the porki and the sori and all that sort of stuff from my mom. Thank you. But I really wish that my parents both had taught me some more, because right now I can probably talk at like a 2nd, 3rd grade level, but I wish I had learned more sophisticated Tamil. And maybe going to Tamil classes, like Sumi said, would have helped me, but I never ended up doing that, so I missed out on a good opportunity. நல்ல கதை அஜய், ரொம்ப நல்ல கதை. I think what I'm hearing from a lot of people and what I sort of feel is that learning a language is very difficult, and we kind of take it for granted how difficult it is. Vanakkam, en per Vignesh. But I think, one thing to learn anything really is repetition. And I think a lot of people on stage who speak Tamil very well have found a lot of opportunities to use and listen and speak a lot of Tamil. For me, also, I think learning requires a kind of a necessary goal, a necessity. And for me, it was having relatives in India that only spoke Tamil. So I think it's really kind of going back to responsibility of both the parents and the child, trying to find those kind of opportunities and necessities for needing to use Tamil. வேறு யாராவது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்களா? இல்லை, ஓகே. நாங்கள் இப்போ அவையோர்கிட்ட இருந்து ஒரு 2-3 கேள்வி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் வந்து இந்த ஒலி வாங்கியை நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் கேள்வியை சொல்லுங்கள். இந்தியாவுக்கு போகும்போதோ இல்லை உங்கள் பாட்டி தாத்தா அவங்களெல்லாம் நீங்கள் தொலைபேசியில் ஃபோனில் பேசும்போதோ இல்லைன்னா வெப்கேமில் பார்க்கும்போதோ உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் பேச தெரியலன்னா எப்படி ஜாடையில் பேசுகிறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகிறீங்களா? அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே. Say like you speak with your grandparents through phone, or you see them through your webcam, or else whenever you go to India, how do you converse with your grandparents and your relatives and cousins? What do you feel? If you are able to speak Tamil, it's fine. Some of them speak here.
But at the same time, if you cannot converse properly in Tamil, do you just mix the English, the Tamil that you know with English words and show gestures or something like that? What do you feel? Please leave your comments. Yep, thank you. Nandri, can someone who hasn't really said something go for it? Or, yeah. Sure. I think this time. வணக்கம், என் பேர் கனகா. நான் கொஞ்சம் தமிழ் பேசுவேன், பட் நான் மறுபடியும் இங்கிலீஷ் தான் பேசுவேன். I really believe that when I speak, I first learned Tamil from my grandparents because they came here when I was very, very little, and I've been speaking Tamil, but I learned how to write from my grandparents. And I feel that when I speak to them over the phone now, I'm able to speak in Tamil to them. But also, when they came and visited me, they also picked up a few English words, like I know, So when I converse to them in Tamil, they also, and I say, oh, okay, or I know, or yes, they understand. So I feel like, it's a mutual understanding. I try my best to speak in Tamil, but if the best way for me to converse with them is like, a few little English words, they are able to also understand. But for me, speaking in Tamil is the best way I speak to my grandparents. So. Sorry. Tamil was my first. Sorry, என் பேர் Kavya. I can speak Tamil, but I'm kind of afraid to speak in front of a large audience, so I'll just speak in English. Tamil was my first language, and I thank my parents for teaching it to me as a young girl. So whenever I go to India, I can speak it very well because I pick it up. And so when I speak to my grandparents, I speak only in Tamil because I know they can only understand me that way. And sometimes they get frustrated, and there's frustration between both sides. And definitely take your kids to India a lot because that's when you can really improve in Tamil. I used to go to India every other year, but for the past 3 years, I haven't gone to India. So my Tamil is kind of broken right now. So Amma and Appa, please take me to India soon. Okay? Just quick comment. Because of lack of time, let me say this in English. There was a concern when Tamil people came to Fiji, Mauritius in 1800s. Now the Tamil is gone, except in name. But after seeing you all being here and your interest in learning Tamil, now we are confident in United States of America, Tamil will continue for generations after generations. We have that confidence in each and every one of you. We made a presentation about American Tamil Academy. We are starting from kindergarten, but we need your help as to how we can proceed. So please actively get involved with us, and don't worry about not speaking. You will. As long as you have that interest, you can definitely do it, as Sendil Charan or Vasant, everybody is doing. So you all can speak in Tamil fluently. Ungalal pesa mudiyum. Nandri, Mahilchi. இன்னைக்கு பட்டிமன்றத்தில் டாக்டர் அப்துல் ஜவார் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னார். அதாவது வந்து தமிழ் கலாச்சாரம் வந்து தமிழ் மொழியை வந்து இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது கேட்கும் போது எனக்கு உண்மையிலே மன வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலே அது வந்து கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து அங்கே வாழ்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இது சர்வசாதாரணமாக இருக்கும், தமிழ் கற்றுக்கிறது, பேசுகிறது, பழகிறது. ஆனால் நாங்கள் வந்து அமெரிக்காவில் வாழ்கிறனால நம்ம இந்த நாட்டு சூழ்நிலைகளுக்கு நாங்கள் மாற்றணும், நம்ம மாற்றிக்கணும். அதனால் அந்த சூழ்நிலையில் தமிழும் ஆங்கிலம் ரெண்டு கலாச்சாரங்களும் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம். அதனால் பெற்றோர்களாக நீங்கள் வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறதோ இல்லை இந்த மாதிரி பேரவை கூட்டின்னு வரதோ இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா என் அப்பா பற்றி சொல்லிட்டேனே உங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு போகிறது நம்ம தாய்நாட்டுக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கருத்தோடு நான் அப்படியே விட்றேன். கஸ்தினி.
You want to finish and then wrap it up, do like a conclusion, and then he's going to do it. Okay, thank you. நன்றி. இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எல்லாருடைய கருத்துகளும், அதாவது முக்கியமான சில கேள்விகளை நாங்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருந்தது. இதை முடிக்கிறதுக்காக யாருக்காவது நான் ஒரே ஒரு கடைசியாக இருக்கிற ஒரு சரி, இதான் கடைசி கேள்வி. நாங்கள் இந்த கடைசி கேள்வியோட முடிப்போம். எல்லாரும் பேசுறதுக்கு தான் கூச்சப்படுறீங்க, பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் எழுத்து 26 எழுத்து. கதை புக் படிக்கிற மாதிரி. நீங்கள் ஸ்டோரி புக் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும், அதில் ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. பட் பாட புக்கம் படிக்கிற போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது உள்ளே ஏற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கிலீஷ் கதை புக் மாதிரி 26 வேர்ட்ஸ். பட் தமிழ் பார்த்தீங்கன்னா 200 and odd வேர்ட்ஸ் ஆல்பபெட்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் லெசன் படிக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்காக அதை விட்டுறக்கூடாது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்னா நம்ம மொழியை விட, தமிழ் மொழியை விட நீங்கள் ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அதுலேருந்து 4 வேர்டு இருக்கு. இப்போ பா பா எல்லாத்துக்கும் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ் உச்சரிச்சுக்கும், ஒரே பா தான் இருக்கும். வேற ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி போனால் 4 பா இருக்கும். பாக்கு ஒரு பா இருக்குது, பாக்கு ஒரு பா இருக்குது. அது அதை விட இதாக இருக்குது. அதனால் நீங்கள் இதைய பாடப்பக்கமாக நினச்சாலும் கஷ்டமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்யூச்சர் அங்கே தான் இருக்குது. அமெரிக்கா இன்னைக்கு வேணால் ஓரளவுக்கு இதாக இருக்கிறோமே. இப்போ நம்ம தன்னோட சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் இந்தியா அந்த உலகம் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதில் இப்போ அமெரிக்கா இந்த டாப்பில் இருக்குது, இந்தியா இந்த கடைசியிலேருந்து இப்படி மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்தியா, அதாவது தமிழ்நாடு இஸ் த ரைட் பிளேஸ் டு லிவ். அதை ஞாபகம் வச்சு நீங்கள் லெசனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படித்து கற்றுக்குங்க. தேங்க்யூ.